இதன் ஒரு கட்டமாக கிண்ணியா உப்பாறு கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கான 25,000 ரூபாய் காசோலை கிண்ணியா பிரதேச செயலாளர் தலைமையில் இன்று வழங்கி வைக்கப்பட்டது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்வதற்காக குறித்த கொடுப்பனவு வழங்கப்பட்டது. இன்று நாங்கள் கிண்ணியா பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பகுதியிலே வெள்ள அனர்த்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கான உடனடி தேவைகளை நிறைவு செய்யும் முகமாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். அதன் ஒரு கட்டமாக இன்று சனிக்கிழமை நாங்கள் 2ஆம் கட்டமாக வீடுகளை சுத்தம் செய்வதற்காக 25,000 ரூபாய் கொடுப்பனவை இப்பொழுது மக்களுக்காக வழங்கி நிற்கின்றோம். எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அதிமேதகு அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் பணிப்புரைக்கு அமைவாகவும் நாங்கள் உடனடியாக மக்களுக்கான தேவைகளை நிறைவு செய்யும் வகையிலாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். வருகின்ற நாட்களிலே மிக விரைவாக கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான அலுவலர்கள் மும்முரமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். கிளிநொச்சி மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளை சுத்தப்படுத்துவதற்காக அரசாங்கத்தினால் 25,000 ரூபாய் பணம் வைப்பிலிடும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டன. இதன் முதற்கட்டமாக கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 2,153 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களின் வங்கிக் கணக்கில் பணம் வைப்பிலிடப்பட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் எங்களுடைய மாவட்டத்திலே ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக எங்களுடைய மாவட்டத்திலே 8,873 குடும்பங்கள் பாதிப்படைந்திருந்தனர். அந்த வகையிலே இந்த மக்களுக்கான அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற உதவி திட்டங்களை விரைவுபடுத்தி வழங்கும் முகமாக முதலாவதாக கண்டாவளை பிரதேச செயலர் பிரிவிலே மக்கள் தங்களுடைய வீடுகளை வெள்ள நீர் புகுந்த வீடுகளை மீள புதுப்பிப்பதற்காக 25,000 ரூபாய் கொடுப்பனவு தற்போது 2,153 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்திற்கு இந்த வெள்ள அனர்த்தத்துக்காக 277 மில்லியன் இதுவரை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இந்த செலவுகளை மேற்கொள்வதற்காக.